श्रीशैले दयापात्रं दीभत्तादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்த அதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து, 2ஆம் பதிகம், 2ஆம் பாசுரம். ஏ பாவம் பரமே எழுலகம் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பார் யார் மாபாவம் விட அதற்கு பிச்சைவை கோபாலக் கோளறியேரன்றியே. ஏ பாவம் பரமே ஏழு உலகும் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பவர் ஆர் மா பாவம் விட அதற்கு பிச்சை பெய் கோபாலக் கோளரி ஏறு அன்றியே. இங்கே சிவபெருமானுக்கும் நான்முகனுக்கும் ஏற்பட்ட ஒரு வெட்டுப்பட்ட நிலையை நமக்கு ஆழ்வார் எடுத்து கூறுகின்றார். சிவபெருமான் பிரம்மனின் 4 தலைகளிலே ஒன்றை தன் கைநகத்தால் கிள்ளி எறிந்தான் என்பதும், அதனால் பிரம்மனின் கபாலம் சிவபெருமானின் கைகளில் ஒட்டிக்கொண்டது என்பதும், அதை போக்க சிவபெருமான் பல்வேறு இடங்களிலும் அலைந்து திரிந்ததும், அது தன்னை கையை விட்டு அகமலாமல் இருக்கவே என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது பத்ரியில் எழுந்தருளியிருக்கும் நாராயணனை சென்றடைந்தால் கண்டிப்பாக விமோசனம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே அந்த நாராயணனை சென்றடைந்தார் என்பதும், அவர் அதாவது நாராயணன் அக்ஷயம் என்ற பொருள் பதிந்த மந்திரத்தை உச்சரித்ததும் அந்த கபாலம் முழுவதும் நிரம்பி எம்பெருமானின் கையை விட்டு அகன்றது, அதனால் அந்த சாபம் நீங்கியது என்பது புராண குறிப்பு. நான்முகனின் தலையை கிள்ளிய சிவபெருமான் செய்தது பெரும் பாவம், ஏ பாவம். அதுவே மா பாவம் என்கிறப்படுகிறது. சிவன் செய்த மாபாவம் நீங்கும்படியாக பிச்சை பாத்திரம் அளித்து காப்பாற்றிய கோகுலத்தில் பிறந்தவர்களிடம் ஆண் சிங்கம் போன்ற கிருஷ்ணன் அல்லாமல் அனைத்து லோகங்களையும் அவற்றில் உள்ளவர்களுடைய பாவங்களை போக்கி தனது கிருபை அளிப்பதும் செய்து காப்பாற்றுவர் யாருளார்? இப்படி குணாதிசயங்கள் படைத்த சர்வாதிகத்துவம் உரைப்பது நமக்கு முடியுமோ? அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி நாம் கூறிவிட முடியுமோ? இதை கூட இவ்வுலகத்தினர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களே. இதையும் நாமே அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை நம்மை சார்ந்திருக்கிறதே என்று ஆழ்வார் மிகவும் அங்கலாய்த்தார். அதுதான் ஏ பாவம் பரமே
என்று முதலடியிலே கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏ என்றால் ஐயோ என்பதை குறிக்கும். ஐயோ, நாமே இவற்றையெல்லாம் கூற வேண்டியுள்ளதே என்று ஆழ்வார் அங்கலாய்ப்பதாகத்தான் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. ஒரு நொடிப்பொழுதில் செய்கின்ற உலகத்தவரின் பாவங்களை, அநேக கல்பகாலங்கள் அனுபவித்து தொலைக்க வேண்டிய பாவங்களை தன் அருளாலே அழியச் செய்பவர் சர்வேஸ்வரனைத் தவிர வேறு யார் என்பதும், நாராயணனை வணங்கி அவர் பிச்சையிட்டதும் சிவனின் சாபம் நீங்கியதும் குறிப்பிடத்தக்கது என்கின்றார் ஆழ்வார். நான்முகன் சிவன் போன்றவர்களும் ஈஸ்வரன் தானே என்று சிலர் கூற அதற்கும் விடை தருகிறார். அவர்களுடைய நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரிகிறதாம்? அவர்களுடைய ஆபத்தையும் போக்கினவன் எம்பெருமான் தானே. அவனே சர்வேஸ்வரன், மற்றவர்கள் எவ்வாறு ஈஸ்வரன் என்ற நிலையை அடைய முடியும் என்கின்றார். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் குறித்து நாம் விளக்க வேண்டியுள்ளதே என்று வருந்துகிறார். இவர்கள் பாவம் அவனுடைய கருணையினால் மட்டுமே போக்க வல்லது. அரற்கு என்பதனால் அவன் பெருமையும், கோபால கோளரி என்பதனால் அவன் அவதாரத்தையும் ஆழ்வார் இங்கு கூறினார். மற்றவர்கள் எத்தனை உயரத்தில் சென்றாலும் தங்களுக்கு தாழ்வையே உண்டாக்கிக் கொள்வர். ஆனால் இந்த எம்பெருமானாகிய சர்வேஸ்வரன் எத்தனை தாழ்ந்த அவதாரங்கள் கொண்டாலும், மச்சாவதாரமாக, வராக அவதாரமாக, அவன் பலவிதமான அவதாரங்கள் எடுத்தானே, அத்தனை தாழ்ந்த அவதாரங்கள் கொண்டாலும் அவன் நம்போன்ற சேதனர்களை, அடியார்களை காப்பாற்றியபடி உள்ளான். எம்பெருமானுடைய ஏற்றத்தை சொல்லி முடிக்க நம்மால் இயலுமோ என்பதையே பரம் என்ற சொல் மூலம் இந்த பாசுரத்தில் நமக்கு ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார் என்பதாக இந்த பாசுர விளக்கம் நிறைவடைகிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.